நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிருஷ்ணாவதாரம் என்றோ நடந்தது. நாம் அந்த காலத்தில் பிறக்கும் பாக்கியத்தை செய்யவில்லை. பிறந்திருந்தாலும் அவனை ஆசிரயிக்கும் தஞ்சமாக பற்றும் பேற்றினை அடையவில்லை. அப்போ நாம் பெருமான் திருவடிகளை பற்றலேங்கிறதுக்கு ஒரே சாட்சி இப்போதும் நாம் பிறந்திருப்பது. எப்போ அப்போ நாம் பற்றாமல் போயிட்டோமோ அதனால் தானே இப்போது பிறந்திருக்கிறோம். அன்றி கண்ணன் திருவடிகளே சரணம்னு சொல்லியிருந்தால் இன்று இங்கு பிறந்து இப்போது அல்லல் பட்டு கொண்டிருக்க மாட்டோம். இதை பற்றி கூறத்தாழ்வான் சாதிக்கும்போது ஆச்சின்வத குசுமமங்கிரி சரோருகந்தே ஏ பேஜிரே வனஸ்பதையோ லதாவா என்று தெரிவிக்கிறார். கண்ணனே, தேவரியருடைய திருவடிப்பட்ட செடிகளும் கொடிமகளும் புதர்களும் மரங்களும் கூட மோட்சம் அடைந்தனவாமே. நீர் எந்தெந்த மரத்திலேறி யமுனையில் தாவினீரோ அந்த கதம்ப மரமே முக்தி பெற்றதாமே. சுகாச்சாரியரும் உத்தவரும் கண்ணன் திருவடிப்பட்ட மணல் துகளிலே ஒன்றாக பிறக்க மாட்டோமா? அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தடே. கண்ணன் ஏறி குதித்த கதம்ப மரமாகவோ அல்லது குருந்த மரமாகவோ அவனை தேடி தேடி போய் களைத்து போன கோபிகாஸ்திரீகள் திருவடிகள் பட்ட மண் துகளாகவோ பிறக்க மாட்டோமா? இவ்வளவு பெரிய வித்வான்னு பிறந்து என்ன லாபம் அடைந்தோம்? கண்ணன் திருவடி கட்டி மோட்சம் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த கோபிகைகள் பெற்ற லாபத்தை மகாலட்சுமி கூட பெற்றது கிடையாது என்று உத்தவர், அக்ரூரர், சஞ்சயன் போன்ற மகாத்மாக்கள் இத்தனை பேரும் ஏங்கி தவிக்கும்படிக்கு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். யாருடைய பிறப்பையும் யாருடைய வளர்ப்பையும் கேட்டாலோ சிந்தித்தாலோ நாம் மறுபடியும் பிறக்க வேண்டிய தேவை கிடையாதோ அந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரத்தையும் அவனுடைய திவ்யமான சேஷ்டிதங்களையும் பெருமானுடைய அதிமானுஷ செயல்களையும் பீஷ்மாச்சாரியர் ராஜசபையில் எடுத்து உரைக்கிறார். அந்த பருவமே சபா பருவம். இப்போ இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது சபா பருவத்தினுடைய தொடக்கத்திலிருந்து. இது மிக நீண்ட பருவம் அல்ல, ஓரளவு சுருக்கமான பருவம். ஆனால் இந்த பருவத்திலேயே ஒரு உபபருவந்தான் ரொம்ப நீளமானது. அதை அர்க்க அபிஹரண பர்வான்னு சொல்லுவார்கள். அப்படின்னா கண்ணனுக்கு இருக்கிற பெரு மதிப்பை இல்லையாக்க பார்த்தான் சிசுபாலன். கிடையாது, இதுதான் கிருஷ்ண பகவானுக்கு இருக்கிற ஏற்றம் என்று அனைத்து ராஜசபையினரும் பார்க்க முழுவதுமாக கதையை கூறுகிறார். கிட்டத்தட்ட ஒரு சுருக்க சங்கிரக பாகவதம்னு வச்சுடலாம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தை 10வது ஸ்கந்தத்தில் சுகாச்சாரியர் எவ்வளவு விரிவாக கிருஷ்ணனுடைய கதையை சொல்லியிருப்பாரோ அதைத்தான் இந்த ஒரு அத்தியாயம் ஒரு அனுபர்வத்தில் பார்த்துக்க போகிறோம். நமக்கு தோணலாம், ஏன் 1,00,000 ஸ்லோகம் எழுதியிருக்கக்கூடாதா? செய்ய வேண்டிதான். அதனால தான் வேதவியாசர் பாரதத்தை முடிச்சுட்டு மூலையில் போய் வருத்தத்தோடு அமர்ந்தார். அடியனை கூப்பிட்டுருக்கிறது இங்கே பாரத உபன்யாசம் பண்ணத்தான், அதை குறைவா அடியன் பேசக்கூடாது. எப்பவுமே உபன்யாசகாலுக்கு ஒரு நியமம் உண்டு. ராமாயணத்துக்கு சொல்ல கூட்டா ராமன் தான் வசந்தவர்னு ஸ்தாபிச்சிருவோம். அதே கிருஷ்ணனுக்கு நீங்கள் ஆடி மாதம் ஆவணி மாதம்னு கூட்டிருந்தீங்கன்னா கிருஷ்ணன் தான் உயர்ந்தவர்னு சொல்லிடுவோம். இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு நிருசிம்ம வைபவம் சொல்லியிருந்தீங்கன்னா அவராட்டம் தெய்வமே கிடையாதுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா எல்லாரும் கடைசியில் ஒத்தர் தானே அப்படின்னு ஒரு நியமம் வச்சுன்னு இருக்கோம். அப்போ இப்போ மகாபாரதத்துக்கு தான் நீங்கள் கூப்பிட்ருக்கீள் அப்படின்னா பாரதம் தான் சிறந்ததுன்னு அடியன் சொல்லணும். ஆனால் சொல்கிறதுக்கு வாய் எழும்பாது. என்னை பாடின வியாசருக்கே வாய் எழும்பலை. 1,00,000 ஸ்லோகம் பாடி முடிச்சு விட்டார், மூலையில் போய் அமர்ந்தார். அப்போ தான் எல்லாரும் கேட்குறா, என்ன உமக்கு வருத்தம்? இதை போல ஒரு கிரந்தம் இயற்றிட முடியுமா? 5வது வேதமாக போய் எழுதியிருக்கீர், இதுக்கு மேலே உமக்கு என்ன வருத்தம்? வியாசர் அப்போ தான் தான் வருத்தம் சொல்கிறார். நிறைய பேசினேன், தேவையில்லாத பேசிட்டேன். எதை பேசியிருக்கக்கூடாதோ அது அத்தனையும் பேசினேன். பின்ன என்ன நீர் பேசணும்னால் அந்த குறை தீரத்தான் பாகவத புராணத்தை இயற்றினார். ஆச்சரியமாக 12 ஸ்கந்தங்கள், 18,000 ஸ்லோகங்கள். அங்கே முதல் ஸ்கந்தத்திலேருந்தே ஆரம்பித்து கிருஷ்ண பாதுர்பாவத்தை தான் சொல்ல வந்தார். அதற்காக மற்ற அவதார சரித்திரங்களை எல்லாத்தையும் சொல்லிண்டு 10வது ஸ்கந்தம் முழுக்க ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சாதித்தார். ஆக வியாசருக்கே எப்போ மனஸ்திருப்தி உண்டாச்சு? கண்ணனை பற்றி முழுக்க விவரித்து சொன்ன உடனே. அந்த வியாசர் எவ்வளவு குறையோடு இந்த பருவத்தை வச்சிருப்பாரோ தெரியாது.
18 பருவத்தில் யாரை பற்றியோ பாடின்னு இருக்கமே, கடைசியில் யாரப்பனுடைய பிறப்பையும் யார் வளர்ப்பையும் கேட்டால் மோட்சம் கிடைக்குமோ அதை பற்றினா பேச வேண்டும். அந்த அனுபர்வம் இன்னும் கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கிறது. அதுவும் எந்த சந்தர்ப்பத்தில் வந்ததுனால், சிசுபாலன் கண்ணனை தன் வாய்க்கு வந்தபடிக்கு ஏசினான். அந்த ஏசுதல் பொறுக்காமல் எல்லாரும் குமுறினார்கள். அப்போ பீஷ்மாச்சாரியர் கண்ணுடைய பிரபாவத்தை எல்லாரும் கேட்கும்படிக்கு சொல்கிறார். இது மற்ற சமயத்தில் என்னமோ அமர்ந்து இதை கேட்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டதே இல்லை. ஒருத்தர் வெய்யறார், வெய்யாதே தப்பா சொல்லாதே அவன் பிரபாவம் உடையவன் என்ன பீஷ்மாச்சாரியர் பதில் சொல்கிறார். அடுத்தது சிசுபால வதமே நடந்து போச்சு. அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். நேற்று கடைசி வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஆதி பருவம். ஆதி பருவத்தில் காண்டவ வனம் எரிக்கப்பட்டதுன்னுட்டும், எரிக்கப்பட்ட வனத்திலேருந்து தக்ஷகன் ஆப்படலே, ஆனால் தக்ஷகனுடைய மகன் இருந்தான், அவன் தப்பித்தான், கூட மயன்கிறவன் வெளியில் ஓடி வந்தான்கிற அளவுக்கு பார்த்தோம். அந்த மயன் அசுரர்களுக்கு தச்சன். அவனால் பெரிய பெரிய மண்டபங்களை ஸ்தாபிக்க முடியும், மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்ட முடியும். அந்த மயன்தான் வெளியில் ஓடி வருகிறார். அதோட ஆதி பருவம் முடிஞ்சு போச்சு. மய தரிசன பருவத்தோட ஆதி பருவம் முற்று பெற்றது. அதுக்கப்புறம் இப்போ நாம் பார்க்க வேண்டியது சபா பருவம். சபா பருவத்தில் சபையில் நடந்த நிகழ்வுகள், ராஜசபையை புதுசாக நிர்மாணித்தது, காண்டவ பிரஸ்தத்தில் தர்மபுத்திரனுக்காக ரொம்ப பெரிய ராஜசபையை மயன் நிர்மாணம் பண்ணி கொடுத்தது, அதில் தர்மபுத்திரன் போய் இந்திரன் வீச்சிருக்கிறா போல அமர்றது. அப்போ நாரதர் வந்தது. நாரதர் நிறைய உபதேசங்களை தர்மபுத்திரருக்கு பண்ணினது. அப்போ தர்மபுத்திரர், நான் இந்த புது மண்டபம் கட்டியிருக்கேனே எப்படி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டது. இது ரொம்ப நன்னா இருக்குது தர்மபுத்திரா, ஆனால் நீ வேறு சில மண்டபங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டே, அதெல்லாத்தையும் பற்றி நான் உனக்கு வர்ணிக்கட்டுமா என்று நாரதர் கேட்குறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜசபையை புதுசாக நிர்மாணித்தது, காண்டவ பிரஸ்தத்தில் தர்மபுத்திரனுக்காக ரொம்ப பெரிய ராஜசபையை மயன் நிர்மாணம் பண்ணி கொடுத்தது, அதில் தர்மபுத்திரன் போய் இந்திரன் வீச்சிருக்கிறா போல அமர்றது. அப்போ நாரதர் வந்தது. நாரதர் நிறைய உபதேசங்களை தர்மபுத்திரருக்கு பண்ணினது. அப்போ தர்மபுத்திரர், நான் இந்த புது மண்டபம் கட்டியிருக்கேனே எப்படி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டது. இது ரொம்ப நன்னா இருக்குது தர்மபுத்திரா, ஆனால் நீ வேறு சில மண்டபங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டே, அதெல்லாத்தையும் பற்றி நான் உனக்கு வர்ணிக்கட்டுமா என்று நாரதர் கேட்குறார். சொல்லுமே, இதை விட அழகான மண்டபம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார். இதுதான் குபேரனுடைய ராஜசபை, இதுதான் வருணனுடைய ராஜசபை, இதுதான் இந்திரனுடைய ராஜசபை, இதுதான் யமதர்மராஜனுடைய ராஜசபை, இதுதான் பிரம்மாவனுடைய ராஜசபை. இவாளுடைய ராஜசபை ஒத்தொத்தரும் வர்ணனம். ஒரு அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயம் முழுக்க பிரம்மாவனுடைய சபை எப்படி இருக்கும், ஒரு அத்தியாயம் முழுக்க குபேரனுடைய சபை எப்படி இருக்கும். இப்போ அது அத்தனையும் நம்ம கேட்டு முடித்தா அந்த மாதிரி நம்ம வீடு இருந்தால் தேவலை சுவாமி இருக்காது. ஆனால் அவர் என்ன சொல்லாமல் விட்டுட்டார்னா, இது இத்தனை சபையை பற்றி சொன்னாரே தவிர வைகுண்ட சபா எப்படி இருக்கும்னு அவர் சொல்லவே இல்லை. என்னை இதெல்லாத்தையும் பண்ணி இந்தந்த சபைக்கு போகலாம், அந்த பிரம்மாவனுடைய நான்மகனுடைய சபைக்கு போனால் கூட நிலைமை என்னன்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார் தெரியுமோ. ஆப்ரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே துக்காலயம் அசாஸ்வதம். நீ எப்பேற்பட்ட சபைக்கு வேணா போ அர்ஜுனா, போனவன் அடிபட்ட பந்து போலே திரும்ப வந்து விழுவாய். என் திருவடிகளை யார் அடைந்து விடுகிறானோ அவன் திரும்புவதில்லை. நஜபுனராவர்த்ததேன்னு சாஸ்திரம் சொல்கிறது இல்லையோ, அதையே தான் கண்ணன் விவரித்தார். பிரம்மாலோகம் வரைக்கும் போனாலும் திரும்பி வருவே. புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்திய, என்னை என்னைக்கு நீ அடைஞ்சுடுறையோ புனர்ஜன்மன வித்யதே, அவன் மறுபடியும் பிறப்பதே கிடையாது. அவன் எப்போதும் சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்திச்ச, மறுபடியும் சிருஷ்டி ஏற்படும் போதும் அவன் பிறப்பதில்லை, பிரளயம் ஏற்படும் போதும் அவன் அழிவதில்லை. பிறக்காமல் அழிவில்லாமல் 8 குணங்களில் என்னுடைய சாமியா பற்றி பெற்று ஆனந்தத்தில் பிரம்மத்துக்கு சமமாக அவனும் கழிக்கிறான், நானும் அவனோடு சேர்ந்து ஆனந்தப்படுகிறேன். சோஷ்ணுதே சஹபிரம்மணா விபஷிதான்னு சாஸ்திரம் சொல்கிற சொல்லியும் அந்த சபை தான் தனி சபை. அங்கே பெருமான் நடுவாக எழுந்துருள் இருப்பார். இந்த பக்கத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த பக்கத்தில் பூதேவி நீளாதேவி நாச்சியார்.
வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயா சார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் எத்தனை பரிச்சர்யா நிரதர்களாக அந்த நித்தியர்களாலே அனவரத பரிச்சரித்த சரண யுகல நளினனாக பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார். அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய தர்மபுத்திரா. அது கடைசி சபை. இந்த கீழே இருக்கிற சபையெல்லாம் ஒம் பிடித்தங்கிறதுக்காக சொன்னேன். இந்த எந்த சபைகளுமே அங்கே கொண்டு போய் விட போகிறதில்லை. அவன் திருவடி தான் அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடும். அப்படி நாரதர் தர்மபுத்திரருக்கு எடுத்துரைத்தார். இந்த சரித்திரமெல்லாம் இதில் தான் இருக்குது. அதற்கு பிற்பாடு ஜராசந்த வதம், ராஜசூய யாகம் பண்ணணும்னு தர்மபுத்திரர் கோலினார். பண்ணலாம். அப்போ கண்ணன் சொன்னார், எல்லாருக்கும் அழிவு தேடின்னு இருக்கான் ஜராசந்தன், கம்சனுடைய மாமனார். அவனை அழித்தாத்தான் நீ ராஜசூய யாகம் பண்ணலாம். மற்ற எல்லாரும் உனக்கு அடங்கிடுவா, தார்மிக வழியில் வந்துடுவா. ஆனால் அவன் அடங்க மாட்டான்னு சொல்ல அர்ஜுனனும் பீமசேனனும் கண்ணனும் மூவருமாக ஜராசனந்தன் இருந்த ஊருக்கு போய் அவனை அழித்தார்கள். முடிந்தது. அதற்கு பிற்பாடு சிசுபால வத பருவம். அது ஏன் ஏற்பட்டது? ராஜசூய யாகம் தொடங்குறா. அப்புறம் அக்ர பூஜை யாருக்கு கொடுக்கணுங்கிற கேள்வி வந்தது. முதல் அர்க்கியம் ஒரு சுவாமி வந்திருக்காருனால், பல பேர் அமர்ந்திருக்காள்னா, யார் பாண்டித்யத்தில் சிறந்தவாளோ இல்லை பக்தியில் யார் ரொம்ப உயர்ந்தவர்களோ அவர்களுக்கு முதல் தீர்த்த மரியாதை கொடுக்கணும் இல்லையோ. கும்பத்தில் தீர்த்தம் எடுத்துன்னு வரும். கைக்கு கொடுக்கப்படுகிற தீர்த்தம் அர்க்கியம்னு பேர். திருவடிகளில் சேர்க்கப்படுற தீர்த்தத்துக்கு பாத்தியம்னு பேர். ஆச்சமனம் பண்ணுறதுக்கு கொடுக்குற தீர்த்தத்துக்கு ஆச்சமனீயம்னு பேர். இந்த தீர்த்தம் கொடுத்து விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். இதை இப்போ இங்கே வந்திருக்கிற இத்தனை பேருக்குள்ளே யாருக்கு நான் முதல்ல கொடுக்கணும்னு தர்மபுத்திரனுக்கு சந்தேகம். அவருக்கு எதுக்கெடுத்தாலும் தர்ம சந்தேகம் வந்துடும். அதனால் அடிக்கடி இது யார் உட்காண்டிருந்தாலும் கேட்டுடுவார். நமக்கு தோணும் அவர் சபையில் உட்காண்டிருக்கிறது நமக்கு ஆபத்து போல் இருக்கு சுவாமி. ஏன்னா நம்ம உட்கார்ந்தாலே ஏதாவது 4 கேள்வி கேட்டுட்டே இருந்தார்னா அப்போ நித்தியம் படிச்சுன்னு வரணும்னு அர்த்தம். அதுக்கு ஏற்றது பீஷ்மர் இந்த பக்கத்திலே, விதுரர் இந்த பக்கத்திலே. அவர்களும் இப்போ ஹஸ்தினாபுரத்தில் இருக்கா. இவ புது காண்டவ பிரஸ்தம்னா ஏற்படுத்தியிருக்கா. அதைத்தானே பெரிய ஊராக நிர்மாணம் பண்ணி வாழ்ந்து வந்தார்கள். தர்மபுத்திரன் கேட்கிறார், எல்லாருமே கூடியிருக்கா அந்த சபையில். துரியோதனாதிகளும் வந்திருக்கா, கண்ணனும் எழுந்துள்ளிருக்கிறார், பீஷ்ம துரோணாதிகளும் வந்திருக்கா. அனைவரும் இருக்கிற சபையில் பீஷ்மர் சொன்னார், இந்த மொத்த பேரிலும் சீர்தூக்கி பார்த்தேன். சந்தேகத்துக்கிடமல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணனுக்குத்தான் அக்ர பூஜை கொடுக்க வேண்டும். அவனுக்கே முதல் பூஜைக்கு தகுதி. இதை சொன்னார். சகதேவன் கையில் தீர்த்தச்சம்பை எடுத்துன்னு போய் கண்ணனுடைய திருவடியை விளக்கினார். அதை பார்த்து கோபங்கொண்டு வெடித்தான் சிசுபாலன். இவனுக்கு என்ன இருக்குங்கிறதுக்காக அக்ர பூஜை கொடுக்கிறீள்? இவன் இடைப்பிள்ளை. இவனுடைய மனைவியை நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். அது கூட எனக்கு தெரியாமல் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்ட பிள்ளை. எப்போதும் திருடன், எப்பவும் பொய் சொல்கிறவர், 16,108 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வெட்கமில்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறவன். என்னென்ன உண்டோ 100 குற்றங்களை அவன் பேரில் அடக்கினான். கண்ணன் காத்துன்னு இருந்தார். அவரும் 100 குற்றங்களை சொல்லி முடித்தார். முடித்த பிற்பாடு அந்த சமயத்துக்கு தான் பீஷ்மர் பேசுகிறார். தப்பா சொல்கிற சிசுபாலா, கேட்பவர்கள் கேட்க முடியாதபடிக்கு சொல்லாதே என்று அவனுக்கு நல்லது எடுத்துரைத்தார். கேட்கலே. கண்ணன் சக்கராயுதத்தை பற்றினார். சிசுபாலன் தலையறிந்து விழுந்தான். அப்படிங்கிற அளவுக்கு சிசுபால வரச்சரித்தம். இந்த சிசுபாலன் வதமாச்சு. அந்த சமயத்துக்கு ராஜசூய யாகத்துக்காகத்தான் மொத்த பேரும் வந்திருந்தா. துரியோதனாதிகளும் வந்தார்கள். எல்லா ராஜாக்களையும் 4 திசையிலையும் போய் அர்ஜுனனும் பீமசேனனும் சகதேவனும் நகுலனும் ஜெயித்து நிறைய அவாவா பரிசு பொருட்கள் கொடுத்துருக்கா. எத்தனை தங்கம் உண்டோ, ரத்தனம் உண்டோ, மாணிக்கம் உண்டோ கொடுத்துருக்கா. கஜானா முழுக்க நிரம்பிடுத்து. அதனாலே இதெல்லாத்தையும் பார்க்குறான். மண்டபம் ஆஹா ஓஹோன்னு கட்டப்பட்டிருக்கு. ஒரு கதவை போய் இழுத்து பார்க்குறான் துரியோதனன். அது எப்படி இழுக்கிறதுன்னு தெரியல. இவன் முகத்திலேயே மோதுறது. ஒரு கதவை தள்ளி பார்க்குறான். எப்படி தள்ளுறதுன்னு தெரியல. இவன் பெடரீரியே அடிக்கிறது. ஒரு இடத்துல கட்டின்னு இருக்கிற வேட்டியை ரொம்ப ஜாகிரதையாக தூக்கிட்டு போகிறான். அந்த இடத்துல ஜலமே இல்லை. இவன் தூக்கின்னு போனது தான் மிச்சம். ஒரு இடத்துல இது நிலம் நினச்சின்னு நடந்து போகிறான். அது ஜலமாக இருந்திருக்கு. மொத்தம் தடால்னு விழுந்து நனைஞ்சே போயிட்டான். இதெல்லாம் பார்த்து பலரும் சிரித்தார்கள். இது கண்டு பொறாமை தீ மறுபடியும் கொழுந்து விட்டெரிந்தது. திரும்ப தன் ராஜ்யத்துக்கு போனான். இனி பாண்டவர்களை சகித்து கொள்ள முடியாது. அவர்கள் ராஜ்யத்தை நாம் அபகரிக்க வேண்டும். தந்தையே, இதற்கு வழி தேட வேண்டும். கொல்லுவதற்குண்டான உபாயங்களெல்லாம் பார்த்துட்டோம். அவர்கள் அழிக்கிறதுக்கு முடியல. சகுனியை ஒத்துனுட்டான். அவா பக்கத்திலே தௌமியர் இருக்கார், கண்ணன் இருக்கிறார், துருபதன் இருக்கிறார். அதனால் அவர்களோட சண்டை போட முடியல. நாம் இனிமே சலத்தால் தான் சண்டை போட்டு ஜெயிக்கணும். அப்படின்னா வஞ்சம், சூது, சூழ்ச்சி
இது கொண்டு தான் அவர்களை ஜெயித்தாகணும். சூதாட்டத்துக்கு கூப்பிடும். சகுனி ஆட்டம் ரொம்ப சிறந்தது. பாசக்காய்கள் அவருடைய வசத்தில் இருக்கும். அவர் சொன்ன எண்ணிக்கை விழும். ஆடுறத்திலே தர்மபுத்திரனுக்கு ஆசை உண்டு, ஆனால் ஆட தெரியாது. அவனுக்கு ஆடுறத்தில் ஆசை உண்டு, ஆனால் அவனுக்கு ஒழுங்காக ஆட தெரியாது. அதனாலே திருத்தராஷ்டிரரே நீர் அனுமதி கொடுத்த வேண்டும். கொடுத்து அவர்களை கூப்பிட்டு ஆட்டத்தில் கூப்பிட்டு மொத்த சொத்தையும் நாம் ஜெயிச்சுடணும், ஏதும் கிடையாதுன்னு சொல்லி அவர்களை அனுப்பிச்சுடணும் என்று துரியோதனன் கேட்டுண்டான். என்னென்னமோ திருத்தராஷ்டிரன் பேசி பார்த்தான். ஆனால் சகுனி பேச, துரியோதனன் பேச, துச்சாசனன் பேச மெதுவாக கரைக்க மனம் கரைஞ்சு போச்சு. சரின்னு திருத்தராஷ்டிரன் சூதாட்டத்துக்கு ஏற்றுக்கொண்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சபா பருவத்தில் கடைசி 2 பருவங்கள். கடைசிக்கு முன் பருவம் தியூத பருவா, சூதாட்டம் ஆடினது. அதில் தான் மொத்த பேரையும் வச்சு தோத்தது. திரௌபதியை ஒரு வஸ்திரத்தோடு இழுத்துன்னு வந்தது. வஸ்திரத்தையும் பிடிச்சு இழுத்தது. கண்ணனுடைய அனுகிரகத்தாலே புடவை வளர்ந்தது. அப்போ பீமன் முதலானோர் எல்லாரும் சபதம் எடுத்தது. அதுக்கப்புறம் 3 வரம் கேட்டுக்கோன்னு சொல்லி திரௌபதி 2 வரங்களால் மொத்த பேரையும் அடிமைத்தனத்தையும் விலக்கி விட்டா. சரி, நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பெற்றுன்னு திரும்ப போங்கோன்னு திருத்தராஷ்டிரன் விட்டுட்டான். அவள் கொஞ்சம் தூரம் போயிருப்பா. அதற்குள்ள துரியோதனன் மறுபடியும் இவருடைய மனத்தை கலக்கி, அரசெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம், நாங்கள் தோத்துட்டா நாங்கள் 13 வருஷம் காட்டுக்கு போகிறோம். 12 வருஷம் காடு, 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். ஒருவேளை அஜ்ஞாதவாசத்தின் போது கண்டுபிடிக்கப்பட்டா திரும்ப 12 வருஷம் காடு, 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். இதை நாங்களும் ஏற்றுக்கிறோம், அவளும் ஏற்றுக்கிறோம் என்று மறுபடியும் கரைக்க திருத்தராஷ்டிரன் ஏற்றுக்கொள்ள தொலைதூரம் போனவாளை திரும்ப கொண்டு வந்து சூதாட்டம் ஆடி மறுபடியும் தோற்று அனைவருமாக புறப்பட்டு வனத்தை அடைந்தார்கள். அப்படிங்கிறதான் இந்த பருவம் நம்ம பார்க்க வேண்டிய சபா பருவம். இனி அதில் இருக்கிற முதல் அனுபருவா மந்திர பருவான்னு சொல்கிறது உண்டு, இல்லை சபா கிரியா பருவான்னு சொல்கிறது உண்டு. சபை ஏற்படுத்தியாச்சு இல்லைனால் அந்த சபையையே மயன் இப்போ உற்பத்தி பண்ண போகிறானோ இல்லையோ, அந்த பருவா தான் முதல் அனுபருவா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேது. நாராயணனை வணங்குவோம், அவர் அம்ச அவதாரமாக இருக்கும் வியாசரை வணங்குவோம். இவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து பாடும் சரஸ்வதி தேவி அந்த வாக்கையும் வணங்குவோம், எங்கும் வெற்றி கிட்டட்டும். மயனை கண்டார்கள். அப்போ கண்ணனும் சரி அர்ஜுனனும் சரி மயனை பார்க்குறா. அவன் இப்போ விடுதலை கிடச்சிருத்தோ இல்லையோ, இல்லைன்னா அவன் பிராணம் போயிருக்கான், அவனும் எரிக்கப்பட்டிருப்பான். நல்ல வேளை அவனை விட்டுட்டா. அவன் பிரார்த்திக்கிறான், உங்களுக்கு நன்றிக்கு நான் ஏதானு செய்யணும், நீங்கள் உபகாரம் பண்ணியிருக்கீள், அதுக்கு நான் என்ன பிரத்யுபகாரம் பண்ணணும்னு கேட்கிறான். வைசம்பாயனர் சொல்லுகிறார், ததா அப்ரவீன் மய பார்த்தம் வாசுதேவஸ்ய சந்நிதவ் பிராஞ்சலி ஸ்லக்ஷ்ணயா வாச்சா பூஜயித்வா புனః. கைகளை கூப்பிக்கொண்டு கண்ணனிடத்திலேயும் அர்ஜுனனிடத்திலேயும் நான் ஏதானும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அர்ஜுனன் சொன்னா, உயிரை மீட்டு கொடுத்ததுக்காகலாம் நான் பிரத்யுபகாரம் வாங்கிக்க முடியாது, ஒன்றும் வேண்டாம். கிருத்தமேவத்வயா சர்வம் ஸ்வஸ்தி கச்ச மகாசுர பிரீத்திமான் பவமே நித்யம் பிரீத்திமந்தோ வயஞ்சனே. மயன் அப்படியும் என் விருப்பத்துக்காக நீர் எதையானு ஏற்றுக்க கூடாதா? எனக்கு ரொம்ப நன்னா கட்டட வேலை தெரியுமே, உமக்கு என்ன கட்டணம் வேணுமோ கட்டி கொடுக்குறேன், புதிய நாட்டுக்கு நீங்களாம் போயிருக்கீங்களே. அப்போது அர்ஜுனன் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் வாங்கிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கண்ணனுடைய சன்னிதானத்தில் கேட்டிருக்கேன், ஓம் விருப்பத்தையும் இல்லையாக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்லை, கண்ணன் என்ன சொல்கிறாரோ செய் அப்படின்னு அர்ஜுனன் அவரிடத்துல விட்டுட்டான். ந சாப்பி தவ சங்கல்பம் மோகமிச்சாமி தானவ கிருஷ்ணஸ்ய கிரியதாம் கிஞ்சித் ததா பிரதிகிருதம் மயா. கண்ணன் ஆணையிடுறார், ஒரு பெரிய சபையை கட்டு, தர்மபுத்திரனுடைய ராஜசபை இந்திரனுடைய ராஜசபையை போல இருக்கணும், அதை போல் எழுப்புவாய். ததோ விசிந்திய மனசா லோகநாத பிரஜாபதி. உலகத்துக்கே நாதனான கண்ணன் நினைத்தார். சோதயாமாச தம் கிருஷ்ணா சபாவை கிரியதாமிதி. பெரும் சபையை கட்டும், ஆட்களெல்லாம் போய் கிடுகிடுன்னு மயன் கூட்டின்னு வந்தா. தன்னுடைய பலத்தாலே சங்கல்ப சக்தியாலே வெகு வேகமாக அரண்மனை கட்டுவிட்டான். அரண்மனை எப்படி இருக்குங்கிறத அப்புறம் சொல்ல போகிறார். ராஜசபை அவ்வளவழகாக இருந்தது. கண்ணன் ஒருத்தரம் அப்படியே சபையெல்லாம் பார்த்துட்டு, நன்னா இருக்கு, நான் புறப்படுறேன், வந்த காரியம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, உங்களோடைய தங்கிவிட்டேன், திரும்பி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் விடை பெற்று கொண்டு புறப்படுறார். ஆச்சரியமான ஒன்று நடந்தது. தாருகன்னு கண்ணனுக்கு தேரோட்டி. கண்ணனே தேரோட்டின்னு கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணனுக்கு இவர் தேரோட்டி, அவர் தான் தேரை ஓட்டுறார். ஆனால் தர்மபுத்திரன் கண்ணனிடத்தில் இருந்த பிரீத்தியாலே, நீர் பக்கத்தில் உட்காரும், நான் கொஞ்சம் தூரம் கண்ணனுக்கு தேரோட்டின்னு வரணும், அவள் தான் ராஜா,
சக்கரவர்த்தி, நாட்டுக்கு சக்கரவர்த்தி. அவர் ஒன்றுமே இல்லை, எங்கோ வாழ்ந்து இன்னைக்கு வந்திருக்கிற இடப்பிள்ளை. மதுராப்பட்டினத்திலேருந்து பயந்துன்னு போய் துவாரகையில் ராஜ்யத்தை நிர்மாணம் பண்ணிட்டு அந்த ஜராசந்தனுக்கு பயந்தாப்புல போய் வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த கண்ணனுக்கு தனி, அவருக்கு ஒன்றும் கூட ஆள் அம்பு தும்பு ஏதும் இல்லை. தனியாக தான் எழுந்துருள்றார், தனியாக தான் திரும்பி போகிறார். எப்போவாவது பலராமன் கூட வருவார், அவரும் ஒத்தாசை பண்ணுவாரா தெரியாது. எப்போதும் தனியன் பிறப்பிலி தன்னை. சில பேர் எப்போ எழுந்துருனாலும், இப்போ ராமனுக்கு கட்டம்னு சொல்கிற மொழியும், கண்ணன் என்ன சுவாமி ஆனந்தமாக சிரிச்சின்னு வாழ்ந்துட்டு போயிட்டார். ராமன் தானே ரொம்ப கட்டப்பட்டார். கொஞ்சம் நன்னா யோசிப்பாருங்க. நிஜத்தில் கட்டப்பட்டதெல்லாம் கண்ணன் தான். ராமன் ஒரு துன்பமும் படலை. ராமன் வாழ்ந்திருந்தது 11,000 வருஷம் மொத்தம். 11,000 வருஷத்தில் அவர் காட்டுக்கு போயிருந்தது 14 வருஷம். என்ன சதவிகிதம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ 14 வருஷம் 11,000 வருஷத்திலே அது கூட போன போகிறது. 14 வருஷம் காட்டில் ஏதானு துன்பமானா கடைசி 10 மாதம் மட்டும்தான் துன்பம். அது வரைக்கும் சீத்தை ராமனும் கோதாவரி கிடைக்குமா, சரையூ கிடைக்குமா, கங்கா கிடைக்குமா, யமுனா கிடைக்குமான்னு ரொம்ப நன்னா ஆட்டமாக விளையாடிட்டு இருந்திருக்கா. இப்படி தான் வாழ்க்கையே போயிருந்திருக்கு. ஒரு வேளை அந்த சமயம் மட்டும் யாரோ ஒரு சூர்பனக்க வந்தோ காது மூக்கு அறுபட்டு போலேன்னா அப்படியே காட்டில் விட்டுருந்தால் பஞ்சவட்டியை தாண்டி அங்கே இருக்கிற இடத்துலேருந்து நாசிக் பஞ்சவட்டியிலேருந்து திரும்ப நாட்டுக்கு போகணும்னு ராமன் நினச்சிருப்பனானே சந்தேகம். நாட்டில் இருந்தால் நம்மளால் பேசக்கூட முடியல. வைகுந்தத்திலேருந்து மகாலட்சுமி கீழே பார்த்துருக்கா. அது என்னமோ கீழே இருக்கிற கணவன் மனைவியர் பேசுகிறா ரொம்ப பேசுகிறா. எப்படி தான் தெரியல, வைகுந்தத்தில் நம்மளால் பேசவே முடியல, அதனால் கீழே போய் பிறப்போம்னு சீத்தை சொல்லிட்டா. ஒத்துனுட்டார் ராமன். கீழே வந்து பிறந்தாச்சு. தப்பான கணக்கு. 360 மாமியார் இருக்கிற குடும்பத்தில் பிறந்துருக்கூடாது. ஆனால் அப்போ போய் பிறந்திருந்தா கூட தேவையில்ல, வாழ்க்கப்பட்டிருக்கக்கூடாது. அது வேற சீத்தை கல்யாணம் பண்ணி வந்துட்டாலும் இல்லையோ. வந்த பிற்பாடு எப்படி பேசிக்கிறது தெரியல. ராமா தப்பா இங்கே வந்துட்டோம், நம்ம 2 பேரும் கிளம்பி காட்டுக்கு போடுவோம். அங்கே போனால் தான் ஏகாந்தமாக இருக்கலாம். ஆச்சாரியர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் வருத்தமே, இப்படி ஏகாந்தமாக இருக்க வந்த இடத்துல ராவணன் பிரிச்சுட்டானோ இல்லையோ. அதுதான் அவர்களுக்கு பொறுக்கவே இல்லை. அப்பவும் சொல்கிறது, ராவணனுக்கு மட்டும் ஒரு ரகசியம் தெரிஞ்சிருந்து சீத்தையும் ராமனையும் ஒரே சிறைச்சாலையில் அடைச்சிருந்தாள், எங்கள் ராமன் திரும்பி போக முயற்சியே பண்ணியிருக்க மாட்டார். அவர் அந்த சிறைச்சாலையோட இருந்திருப்பார். என்னை பிரித்து அடைச்சுட்டதுனால தான் அவர் இந்த பாடுபட்டாரே தவிர எதுக்காக சொல்ல வந்தேன், அவ்வளோதான். 10 மாதம் 10 மாதத்துக்குள்ளே சீத்தை திரும்ப கிடஞ்சாச்சு, நாட்டுக்கு போயிட்டா. ஓஹோ ஆனந்தம் கோலாகலம். கண்ணன் வாழ்க்கை அப்படியா? 100 வருஷம்தான் இருந்ததே. 100 ஆண்டுகளுக்குள்ளே எத்தனை நாள் ருக்மிணி தேவியோட கூட வந்திருக்கார் அவர். இத்தனை கதையை இப்போ பார்க்க போகிறோமே, பாதி நாள் துவாரகையில் இருக்கவே இல்லை. ஒரு இடத்துல அவரை ஒத்துரும் இருக்க விடவே இல்லை. பிறந்தன்னைக்கு ராத்திரி மதுராலேருந்து கிளம்பி கோகுலத்துக்கு போனவர் தான். எந்த குழந்தையானும் பிறந்த அன்னைக்கு பிரசவ கிரகத்துலேருந்து தூக்கின்னு போவாளா? கேள்வியே பட்டதில்லை. ஆனால் அன்னைக்கே கிளம்பி போனார். அங்கேயான் இருக்க விட்டாளா? எழும் புல் பூண்டெல்லாம் அசுராவேஷம். என்ன புல் இருந்தாலும் பூண்டு இருந்தாலும் அசுரன். ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி போயிட்டு இருக்கேன்னு சொன்னால் வத்சாசுரன். விளாம்பழம் நன்னா இருக்கேன்னு பார்த்தா கபித்தாசுரன். நாகப்பழம் நன்னா இருக்கு, இலந்த பழம் நன்னா இருக்குன்னா அந்த காட்டிலேயே தேனுகாசுரன் கழுத வடிவத்தில் வரா. என்னமோ ஒரு பொம்மையாட்டம் ஒரு பாம்பு படுத்துட்டு நன்னா இருக்கேன்னா அகாசுரன். காத்து சுகமாக வீசுறதேன்னா திருநாவர்த்தாசுரன். கொக்கு அழகா இருக்கேன்னா பகாசுரன். ஓ குதிரை நன்னா இருக்கேன்னா கேசிங்கிற அசுரன். ஆனை நன்னா இருக்கேன்னா குவலையா பீடம். எதை பார்த்தாலும் வண்டி சக்கரம் நன்னா இருக்கேன்னா அவன் தான் சகடாசுரன். தாயார் பால் கொடுக்கல இன்னூத்தி கொடுக்க வந்தாளேன்னா விஷப்பால். ஒன்னொன்னு ஏதானு சிரிக்கிறாப்பில் ஆனந்தப்படுறாப்பில் இருக்கா. அனைத்தும் பிறந்த நாள் தொடங்கி ஓரோரு இடத்துலையும் வருத்தந்தா. ராமனை யாரான்னு இகழ்ச்சியாக பேசியிருப்பாளா? பேசத்தான் விட்டுருப்பாளா? அவ்வளவு புகழ்ச்சி. ஆனால் ஒன்றுமில்லாத ஒரு சிசுபாலன் கண்ணனை பற்றி இந்த பேச்சு பேசுகிறான். கர்ணன் எவ்வளவு பேசியிருப்பான், துரியோதனன் எத்தனை பேசியிருப்பான், ஏன் பட்டிமன்றம் நடத்துகிறவா இன்னி வரைக்கும் எவ்வளவு பேசுகிறான்.